ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு நில அளவை பதிவேடுகள் துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் நில அளவை பதிவேடுகள் துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 9/7/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் பதிவுறு எழுத்தர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரல் கேட்டகரி 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சி 18 to 32, எஸ்சி எஸ்டி 18 to 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 15,900 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஜென்ரல் அப்ளை பண்ணலாம், ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணலாம். தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். தேர்வு முறை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, வாசித்தல் மற்றும் எழுதும் திறனின் மதிப்பெண் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வாசிக்கும் திறன் மற்றும் எழுதுவதற்கான எக்ஸாம் மாரி வைக்கிறாங்க. 1:5 என்ற ரேஷியோ படி உங்களை இன்டர்வியூக்கு அழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திறனறிவு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு குறித்த விவரங்கள் இவ்வலுவலத்தில் பராமரிக்கப்படும், பலகையில் ஒட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனை: விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், முன்னுரிமை எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிசர்வேஷன் படி தான் செலெக்ஷன் பண்ணும். கோவை மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு டேரெக்டாகவோ பதிவஞ்சல் மூலமாகவோ அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு எங்கெல்லாம் நேர்முக தேர்வு நடைபெறுவதற்கான தேதி எல்லாமே உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். பாஸ்போர்ட் சைடு ஒட்டிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு பெயர், தந்தை பெயர் என்ன, பிறந்த தேதி என்ன, ஜெண்டர், கல்வி தகுதி எல்லாமே கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி டேரெக்டாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ அனுப்ப பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும்.